பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது அவள், என்னைக் காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு, நீர் என்னைக் காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆதியாகமம் 16:13 இவ்வாறு கூறுகிறது: நம்மை காண்பதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஆகார் அடிமை பெண்ணாய் இருந்தாலும் கர்த்தருக்கு நீர் என்னைக் காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிற தேவன் இருக்கிறார். நம்ம செஞ்ச காரியம் யாருமே பார்க்கலன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்மளை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீதிமொழிகளில் இந்த வசனம் இருக்குது: நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிற தேவன் இருக்கிறார். அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க நம்ம யோசிக்க வேண்டாம். எல்லாருமே பார்க்குற ஒரு தேவன் இருக்கிறார். நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்மளை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அதே போல் நாளாகம புஸ்தகத்தில் 2 நாளாகமம் 16:9 இவ்வாறு கூறுகிறது: தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நம்ம எந்த இருதயத்தோடு ஆண்டவரை பார்க்குறோம்? ஆண்டவரை உண்மையாக உத்தம இருதயத்தோடு நம்ம பின்பற்றுறோமா? அவரை உத்தம இருதயத்தோடு பின்பற்றுறவங்களுக்கு அவருடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவி கொண்டிருக்கிறதுன்னு இப்படி ஒரு வசனம் இருக்குது நாலாகம புஸ்தகத்தில். அப்போ ஆகார் உத்தம இருதயத்தோடு ஆண்டவரை பார்த்து நோக்கி கூப்பிட்டான். அவளை பார்த்து ஆண்டவர் எங்கே போகிற அப்படிலாம் கேட்பார். அதனால் அவன் என்ன சொல்கிறான்னா, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிடுறார். நம்ம யாருமே பார்க்கலன்னு சொல்லி இல்லாமல் நம்மளை நல்லவங்களையும் பார்க்காரு, தீயவங்களையும் பார்க்காரு, எல்லாரையும் பார்க்குற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட, அவருக்கு பயப்படும் பயத்தோடன் கூட நாம் வாழ்வோம். ஆமேன்.